Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 6th standard English term 3 book back question answers பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Contents. So நம்மளுக்கு contentsல டோட்டலா 3 units கொடுத்திருக்காங்க. First unitல prose who owns the water, poem Indian seasons, supplementary reader a childhood in Malabar a memoir. Second unitல prose that Sunday morning, poem a tragic story, supplementary reader brought to book, and third unitல play கொடுத்திருக்காங்க the jungle book கொடுத்திருக்காங்க. So வாங்க first who owns the water ஓட question answers பார்ப்போம். First unitல prose who owns the water. So who owns the water ஓட question answers பார்ப்போம். Warm upல look at the picture, discuss in pairs, share your answers with the class. So இந்த pictures பார்த்து அங்கே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. So first one, during which season do you see a peacock dance? So எந்த சீசனில் உங்களால் ஒரு மயில் டான்ஸ் ஆடுறதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is during rainy season. So rainy seasonல பார்க்க முடியும். In which season can you see trees without leaves? Name the country where you can find this season. ஸோ என்ன சொல்கிறாங்க, எந்த சீசனில் ட்ரீஸ் வந்து ஒரு இலை கூட இல்லாமல் இருக்கும், அதை நீங்கள் அந்த சீசன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி ஒன் கண்ட்ரி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இன் ஆட்டம். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காலம். ஸோ இது வந்து கனடாவில் இருக்கும். ஸோ இன் ஆட்டம் இன் கனடா. Next third one, which season is shown in this picture? What are the people doing? ஸோ இந்த பிக்சரில் என்ன சீசன் வந்து காட்டியிருக்காங்க, அங்கே இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வின்டர் சீசன். த பீப்புள் ஆர் வார்மிங் தெம்செல்ஸ் பை லைட்டிங் அ ஃபயர். ஸோ அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து இது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபயர் ஃபார்ம் பண்ணி தன்னைத்தானே வார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which season is shown in this picture, how do you know? ஸோ இந்த பிக்சரில் என்ன சீசன் ஷோ பண்ணியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர். On seeing the hot sun, people who drink the tender coconut water and a man who takes ice cream under his umbrella, I knew this. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து எனக்கு கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா சம்மர் சீசன் வந்து இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. லைக் சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இளநீ குடிச்சிட்ருக்காங்க, பீப்புள் வந்து இளநீ குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு மேன் வந்து தன்னோட கொடைக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இது சம்மர் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், put a tick for the correct and cross for the incorrect answer. ஸோ கரெக்டாக இருந்தால் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, ராங்காக இருந்தால் அதை கிராஸ் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், a tiny bird looked for a place to lay her eggs. ஒரு சின்ன பறவை அதனோட முட்டையிடுறதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், the land was wet and green. ஸோ அந்த நிலம் வந்து ஈரமாக பச்சை பசேல்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ராங். ஸோ cross பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், the little bird found a shallow hollow in the ground. ஸோ அந்த லிட்டில் பேர்ட் வந்து ஒரு அழகான ஒரு பொந்து மாதிரியான இடத்த கண்டுபிடிச்சிச்சு கிரவுண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, அமைதியான லைக். ஸோ இட் இஸ் கரெக்ட், அது கரெக்ட், அதனால் நம்ம அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the egg hatched and the babies flew away. ஸோ அந்த முட்டை பொரிஞ்சு உள்ளே இருந்த பேபிஸ் வந்து பறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கரெக்ட், நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், the pit was comfortable for the wild bear to sleep in. ஸோ அந்த பிட், அந்த குழி வந்து அந்த வைல்டு பியருக்கு தூங்கறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ராங். ஸோ நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், the wild bear. ஸோ the wild bear got up from its day bed because it was disturbed by another bear. ஸோ அந்த பியர் வந்து
காலையில் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சு ஏன் அப்படின்னா இன்னொரு பியர் அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. நோ, தட்ஸ் ராங். ஸோ அதனால் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ வித் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். ஸோ வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி வைல்ட் டாக்ஸ் கேம் டு தி ஸ்பாட் டு கேட்ச் டேஷ். ஸோ அந்த வைல்ட் டாக்ஸ் வந்து எதை கேட்ச் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வைல்ட் பியர். நெக்ஸ்ட் ஒன், தி ரெயின்ஸ் கேம் அண்ட் போர்ட் டேஷ். ஸோ மழை வந்து எத்தனை நாள் பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபார் த 3 days and 3 nights. ஸோ 3 பகல் 3 இரவுக்கு வந்து மழை பெஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன், தி ஹோல் எர்த் ஸ்மெல்ட் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ இந்த மொத்த பூமியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வெட் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ அது வந்து ரொம்ப ஈரமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மெல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஹோல் இன் தி கிரவுண்ட் வாஸ் ஃபில்டு டேஷ். ஸோ அந்த கிரவுண்டில் இருந்தால் ஹோல் வந்து எதனால் ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வித் ரெயின் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், தி பஃபலோ டேஷ் இன் தி ஹோல். ஸோ அந்த பஃபலோ வந்து ஹோலில் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் wallowed. நெக்ஸ்ட் ஒன், த ஹோல் பிகேம் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ அந்த ஹோல் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் widen அண்ட் லிட்டில் வாட்டரிங் ஹோல். ஸோ வைடாகி லிட்டில் வாட்டரிங் ஹோல் மாதிரி ஆயிடுச்சு. Answer the following questions in 1 or 2 sentences. First question, why did the farmer have to travel far? ஏன் அந்த farmer ரொம்ப தூரம் travel பண்ணி போனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is the farmer had to travel far to get water for his thirsty crops. ஸோ அந்த farmer வந்து ரொம்ப தூரம் travel பண்ணி போக வேண்டி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவரோட பயிருக்கு வந்து நீர் தண்ணி கொண்டு வர்றதுக்காக. ஸோ அதில் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபார்மர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், வாட் சைட் மேட் தி ஃபார்மர் தேங்க்ஃபுல். எது வந்து அந்த எந்த காட்சி நம்ம ஃபார்மரை ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சைட் ஆஃப் தி வேர்டன் பவுல் மேட் தி ஃபார்மர் தேங்க்ஃபுல். அந்த வேர்டன் பவுல் வந்து அதை அவர் பார்த்த உடனே அவர் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணார். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நேம் தி டூல்ஸ் தி ஃபார்மர் brought out, what did he do with them. ஸோ அந்த ஃபார்மர் எடுத்துகிட்டு வந்த டூல்ஸோட நேம் ப்ளஸ் அவர் அதை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டூல்ஸ் தி ஃபார்மர் brought out were pickaxe and spade. He dug the earth with them. ஸோ ஃபார்மர் வந்து என்னென்ன டூல்ஸ் எடுத்து வந்திருக்காரு, கடப்பாரையும் மண்வெட்டியும் எடுத்து வந்தார். அதை வச்சு என்ன பண்ணார், ஏர்த்தை வந்து தோண்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், why did the crowd gather by the side of the pond. ஏன் அந்த க்ரௌட் வந்து அந்த பாண்டை சுற்றி அந்த குளத்தை சுற்றி நின்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, கேதர் ஆனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த க்ரௌட் கேதர்ட் பை த சைட் ஆஃப் தி பாண்ட் டு see தி ப்ரீஸ்ட் ஃபரோ ஹிஸ் ப்ரோ அண்ட் சாண்ட். ஸோ அந்த க்ரௌட் வந்து ப்ரீஸ்ட் வந்து சாண்ட் பண்ணுறத பார்க்கறதுக்காக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், when did the richest farmer get upset, why. ஸோ எப்போ அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து அப்செட் ஆனார் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ரிச்சஸ்ட் ஃபார்மர் காட் அப்செட் when things took place that he was not invited to see it. He came there to claim the pond his own. ஸோ அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் எப்போ அப்செட் ஆனார் அப்படின்னா அவரை வந்து அதை பார்க்க இன்வைட் பண்ணலை. அதனால் வந்து அவர் எதுக்காக வந்தார், வந்து இந்த பாண்ட் வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு கிளைம் பண்ணுறக்காக வந்தார். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் தி blank. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி லிட்டில் பேர்ட் broaden தி ஹோல் வித் ஹர் டேஷ். அந்த சின்ன பறவை அந்த ஹோலை வந்து எதை வச்சு பெருசாக்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் claws. செகண்ட் ஒன், த வைல்ட் பியர் செட்டில் டவுன் ஸ்கிராப்பிங் தி ஹோல் இன்டு அ டேஷ் டு ஹாவ் அ குட் ஸ்லீப். ஸோ அந்த வைல்ட் பியர் வந்து தன்னோட ஸ்க்ராப் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு, ஹோல் மாதிரி என்ன பண்ணுச்சு, எதுக்காக, நல்லா தூங்குறதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹாலோ, லைக் பொந்து மாதிரி பண்ணி உள்ளே போய் படுத்துக்குச்சு. நெக்ஸ்ட் ஒன், தி புவர் ஃபார்மர்ஸ் crop வாஸ் டேஷ். ஸோ தி ஆன்சர் இஸ் meager. நெக்ஸ்ட், டிக் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். கரெக்ட் ஆன்சரை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க.
the bear slept until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean? ஸோ until the fading sun அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் until evening. Second one, the farmer was thankful at the sight of the warden bowl because dash. ஸோ அந்த ஃபார்மர் வந்து அந்த வேர்டன் டவுவில் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் வாஸ் அ பாண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அது ஒரு தண்ணீர் குளம், அதனால அவர் ஹாப்பி ஆகிட்டார். நெக்ஸ்ட் ஒன், they all stood around the little jewel of blue means. ஸோ அந்த the little jewel of blue அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் they stood around the pond. ஸோ அவங்க அந்த பாண்டை சுற்றி நின்றுருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk it means. ஸோ ஆஸ் அ ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் அப் மில்க் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ட்ரை earth absorbed தி வாட்டர் வெரி குயிக்லி. ஸோ அந்த ட்ரையாக இருக்கிற earth வந்து தண்ணியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிடுச்சு, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் தி லைன் விச் டெல்ஸ் யூ அபவுட் சீசன்ஸ். விச் சீசன் ஆர் மென்ஷன்ட். ஸோ இந்த இதில் வந்து சீசன் பற்றி மென்ஷன் பண்ணுற லைனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்னென்ன சீசன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் போத் ரெய்னி அண்ட் சம்மர் சீசன்ஸ் ஆர் மென்ஷன்ட். ஸோ ரெய்னி சீசனும் சம்மர் சீசனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் தி ரெயின். ஸோ அந்த கிரவுண்டில் இருந்த ஹோலுக்கு என்னாச்சு மழை வந்ததுக்கப்புறம்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஹோல் கலெக்டட் தி ரெயின் வாட்டர் அண்ட் அரவுண்ட் இட்ஸ் எட்ஜஸ் தேர் க்ரோ க்ரீன் கிராஸ். ஸோ அந்த ஹோல் வந்து ஃபுல்லாக தண்ணினால் ஃபில் ஆகிடுச்சு. அதை சுற்றியும் அதோட எட்ஜில் சுற்றியும் பச்சை கலர் பச்சை புல் முளைக்கிற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், identify the sentence and the phrase which tells us that the story took place in summer. ஸோ இந்த ஸ்டோரி வந்து சம்மரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான லைனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ட்ரை earth soaked up the moisture. ஸோ ட்ரை earth அப்படிங்கிறது வந்து இது சம்மர் சீசனில் எடுக்கப்பட்ட ஸ்டோரின்னு சொல்லு. நெக்ஸ்ட், vocabulary. Fill in the blanks with words given in the box to make compound words. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து நியூவாக ஒரு வேர்டு உருவாக்குறதா நம்ம காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் சன், ஃப்ளவர் சேர்ந்து சன்ஃப்ளவர். சன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட், ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட். ரெண்டும் சேர்ந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி அப்படிங்கிற ஒரு நியூ வேர்டை உருவாக்குது, அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், we use a rain dash on a rainy day. ஸோ ரெய்னி டேயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் கோட். செகண்ட் கொஸ்டின், த டாய் டேஷ் டான்ஸ்ட் ஆன் தி பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாய் வந்து டாய் போட் என்னது அந்த குளத்தில் டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான காம்பவுண்ட் வேர்ட் இஸ் sail. So the answer is sailboat. Next, third one, we must drink tender dash water in summer. ஸோ என்ன இளநீர் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ டெண்டர் கூட நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? கோகோனட். ஸோ டெண்டர் கோகோனட். ஸோ தி ஆன்சர் இஸ் கோகோனட். ஃபோர்த் ஒன், we can see a dash bow after summer showers. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெயின்போ. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெயின்போ. போ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நம்ம ரெயின் மட்டும் எழுதிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன், க்ளீன் தி ஆஷஸ் அவுட் ஆஃப் தி டேஷ் பிளேஸ். ஸோ அந்த சாம்பலெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பிளேஸில் சாம்பல் இருக்கும்? ஃபயர் பிளேஸில். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபயர் பிளேஸ். இட் இஸ் த காமன் ஒன். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூஸிங் தயர் குரூப் நேம்ஸ். ஸோ குரூப் நேம்ஸ் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், a dash of wolves went hunting in the forest. ஸோ
டேஷ் ஆஃப் wolves. ஸோ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? பேக் ஆஃப் wolves. பேக் ஆஃப் wolves. ஸோ wolvesக்கு வந்து நம்ம பேக் அப்படிங்கிற கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், she bought a new dash of socks for her birthday. So sorry, she bought a new dash of shoes for her birthday. So ஷூஸ் வாங்கினா, நியூ ஷூஸ் வாங்கினா, ஒரு ஷூ மட்டுமா வாங்குவாங்க? பேர் ஆஃப் ஷூஸ். ஸோ ரெண்டு இருக்குது, நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் பேர் ஆஃப் ஷூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஸோ ஒரு ஃபிஷ் கூட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஷோல். எ ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னா ஒரு ஃபிஷ் கூட்டம் வரும்ல அது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அ டேஷ் ஆஃப் பீஸ் ஹேட் செட்டில்ட் ஆன் அ மேங்கோ ட்ரீ. ஸோ அந்த ஒரு பூச்சி கூடே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, லைக் தட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்வாம். ஸ்வாம் ஆஃப் பீஸ். பீஸ்க்கு வந்து நம்ம ஸ்வாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஐ ஏட் அ டேஷ் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பஞ்சாக இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ பிசைட்ஸ் கிரேப்க்கு வந்து நம்ம பஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கீஸ், அதில் நிறையா இருக்கும்ல. ஸோ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படி கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட், லாங்குவேஜ் செக் பாயிண்டில் ஸோ இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கரெக்ட் ஒன். ஸோ ஏன் அது இன்கரெக்ட் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் a table besides the bed. ஸோ the correct one, there is a table beside the bed. ஸோ வாங்க, ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். beside means next to or at the side of. besides அப்படின்னா means in addition to. ஸோ beside அப்படிங்கிறது பக்கத்தில் இல்லை அடுத்து இருக்கிறத வந்து நம்ம besideன்னு சொல்லுவோம். besides அப்படின்னா அதை சேர்த்து in addition to அப்படின்னு மீன் ஆகும். ஸோ நம்ம beside தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அக்செப்ட் கதிர் தவிர எல்லாரும் கேம் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. ஸோ கரெக்ட் ஒன், எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். ஸோ அக்செப்ட் மீன்ஸ் டு ரிசீவ், எக்ஸப்ட் மீன்ஸ் டு லீவ் அவுட். ஸோ அக்செப்ட்னா ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணிக்கிறது, எக்ஸப்ட் அப்படிங்கிறது தான் அவங்கள தவிர அப்படிங்கிற மீனிங். ஸோ நம்ம எக்ஸப்ட் இங்கே யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ see டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஸோ கரெக்ட் ஒன், ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஸோ இதில் வாட்ச் இஸ் டு லுக் அட் சம்திங் வித் அ பர்பஸ், see is to just look at something in front of us. ஸோ வாட்ச் அப்படிங்கிறது ஒரு பர்பஸோட பார்க்குறத நம்ம வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். see அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம சும்மா பார்க்குறோம்ல, அதுதான் சீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், லிசனிங். லிசன் டு த வெதர் ரிப்போர்ட், ரீட் தி questions given below, then listen to the weather report again and fill in the blanks. ஸோ வெதர் ரிப்போர்ட் கேட்டு fill in the blanks பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், which season does the weather report show? ஸோ வெதர் ரிப்போர்ட் என்ன சீசன் ஷோ பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்ப்ரிங். செகண்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் அ டே இஸ் இட்? ஸோ அந்த நாள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் இஸ் அ கிளியர் டே வித் ப்ளூ ஸ்கைஸ். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப கிளியர் டே, ப்ளூ ஸ்கைஸ் ஓட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன், வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஸ்டேட்டட் இன் தி ரிப்போர்ட்? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 15 டிகிரி செல்சியஸ். ஃபோர்த் ஒன், டுமாரோ இட் மே ப்ராபப்ளி டேஷ். ஸோ நாளைக்கு மேபி என்ன வரலாம்? ஸோ தி ஆன்சர் இஸ் ரெயின், மழை பெய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், தி வெதர் ரிப்போர்ட் சஜஸ்ட் டு யூஸ் டேஷ். அந்த வெதர் ரிப்போர்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அம்ப்ரெல்லா. ஸோ நம்மளை அம்ப்ரெல்லா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிக்டோகிராமரில் நம்மளுக்கு கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். ஹீ ரேன் ஃபாஸ்ட் பட் ஹீ மிஸ் தி ட்ரெயின். ஸோ அவன் வேகமாக ஓடினா ஆனாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த ஆக்ஷன் நடந்து இப்படி பண்ணால் ஆனாலும் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இட் ரெயின்ட் ஹெவிலி பட் தி மேட்ச் கண்டினியூ. மழை பயங்கரமாக பெஞ்சு ஆனாலும் மேட்ச் கண்டினியூ ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள்ஸ். ராணி மார்க்கெட் போனால் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தா.
போயிட்டு வாங்கிட்டு வந்தா. ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால நம்ம அண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் சிக் ஸோ ஹீ இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம ரீசன் சொல்கிறோம், செகண்ட் ஒன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு சொல்கிறோம். ஸோ a conjunction is a word that joins two words or sentence. ஸோ conjunction அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அதை என்ன பண்ணும், ஒரு ரெண்டு வேர்ட்ஸையோ இல்லை ரெண்டு சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், fill in the blanks with suitable linking words or conjunction. ஸோ இதிலேருந்து சரியான லிங்கிங் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், our team played well டேஷ் won the game. ஸோ எங்கள் டீம் நல்லா விளையாண்டுச்சு, வின் பண்ணுச்சு. ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்குது, நம்ம அண்டு போட்டுக்கலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் அண்ட். செகண்ட் ஒன், ஷீ ஸ்லிப்ட் பேட்லி டேஷ் ஷீ டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப். ஸோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனாலும் அவளுக்கு அடிப்படலை. ஸோ அவள் வந்து கீழே விழுந்துட்டா, ஸ்லிப்பாகி விழுந்துட்டா, ஆனாலும் அவளுக்கு அடிப்படலை. ஸோ we can use but. ஸோ தி ஆன்சர் இஸ் but. Third one, the box was heavy dash he could not lift it. ஸோ இதில் நம்ம பாக்ஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சு, அதனால் அதோட ரிசல்ட் என்ன, அவனால் அதை லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ we are using so. ஸோ அதோட ரிசல்ட் சொல்கிறதுக்கு நம்ம so யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் டேஷ் ஷீ மிஸ் த பஸ். அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் ஏன், ரீசன் என்ன சொல்கிறா, because she missed the bus. So the answer is because. Fifth one, you can use a pen dash a pencil for writing. ஸோ நீங்கள் பென்னும் யூஸ் பண்ணிக்கலாம், பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தராங்க. ஸோ you can write or. Next one, join the sentence of column A with B using the words given in the box. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வச்சு A B காலம்த்தை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி clouds moved away. ஸோ clouds வந்து மூவ் அவே, அப்போது cloud போனால் என்ன வரும், சன் வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் அண்டு போடுறோம். ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கிறது. ஸோ தி clouds moved away and the sun came out. நெக்ஸ்ட் ஒன், வேலு தேங்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட். வேலு அவன் ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்ணான். அடுத்து அதுக்கான ரீசன் சொல்கிறோம், ஏன் அப்படிங்கிறதுக்கான. ஸோ பிகாஸ் போட்டுக்கிறோம், பிகாஸ் ஹீ ஹெல்ப்டு வேலு இன் டைம். வேலு அவன் ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்ணால், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு டைமுக்கு ஹெல்ப் பண்ணதுனால. நெக்ஸ்ட், இட் ரெயின்டு ஹெவிலி. ஸோ பயங்கரமாக மழை பெஞ்சு, ஆனாலும் மேட்ச்சு கண்டினியூ ஆச்சு. ஸோ வி ஆர் ஆடிங் பட். ஸோ இட் ரெயின்டு ஹெவிலி பட் தி மேட்ச் கண்டினியூ. ஆன்சர் வந்து பட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், ஈட் ஸ்லோலி. மெதுவாக சாப்பிடு, இல்லைன்னா யூ வில் கெட் சாக்ட். ஸோ உனக்கு சாக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர்ஸ் ஆர், நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் போயம், இந்தியன் சீசன்ஸ். இந்தியன் சீசனில் நம்மளுக்கு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. வார்ம் அப்பில் டிஸ்கஸ் இன் பேர்ஸ், பிக் அவுட் தி வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சீசன் ஃப்ரம் தி கிரிட் அண்ட் ரைட் தெம் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ இந்த கிரிடில் இருக்க வேர்ட்ஸில் வந்து சீசன் மென்ஷன் பண்ணுற மாதிரி, கிட்டத்தட்ட சீசனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்னோ, நெக்ஸ்ட் மான்சூன், ட்ரை, அடுத்து விண்ட் எழுதிக்கோங்க, ரெயினை கீழே எழுதிக்கோங்க, தண்டரையும் கீழே எழுதிக்கோங்க. மூணும் சேர்த்து எழுத தேவையில்லை. ரெயின் செப்பரேட், விண்டு செப்பரேட், தண்டர் செப்பரேட். நெக்ஸ்ட் ஸ்கை, சன்னி, லீவ்ஸ், சன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சீசன் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட், வாட் டே இஸ் இட். ஸோ இது எந்த மாதிரியான நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி ஃபீல் தேர்ஸ்டே ஆன் அ. ஸோ எந்த நாளில் வந்து நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும், ஸோ அந்த நாள் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹாட் டே ஆர் சன்னி டே. நெக்ஸ்ட் ஒன், வி யூஸ் அன் அம்ப்ரெல்லா ஆன் அ. ஸோ நம்ம எப்போ கூட யூஸ் பண்ணுவோம், மழை பெய்யும்போது. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெய்னி டே. தேர்ட் ஒன், வி செயில் பேப்பர் போட்ஸ் ஆன் அ டேஷ். ஸோ நம்ம பேப்பர் போட்ஸ் எப்போ விடுவோம், பிகினிங் ஆஃப் தி ஹார்வெஸ்ட் சீசன். ஸோ ஹார்வெஸ்ட் சீசன் டைம்ஸில் தான் நம்ம பேப்பர் போட் செஞ்சு விடுவோம். நெக்ஸ்ட் ஒன், வி ஃப்ளை கைட்ஸ் ஆன் அ டேஷ். ஸோ எந்த நாளில் வந்து நம்ம கைட்ஸ் பட்டம் விடுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ் விண்டி டே. ஸோ நல்லா காற்றடிக்கிற அன்றைக்கி தான் நம்மளால்
பட்டமிட முடியும். அகெயின் இந்தியன் சீசன் போயம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், which season am I? Read the poem, understand and solve the riddle. First one, I make the feet dusty. ஸோ நான் பாதங்களை வந்து ஆளுக்கு தூசி படுற மாதிரி பண்ணிடுவேன். எந்த சீசன் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சம்மர். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராக்ஸ் அண்ட் டாட்ஸ் வில் விசிட் வென் ஐ எம் தேர். ஸோ தவளைகளும் டாட்ஸும் வந்து விசிட் பண்ணும். டாட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தவளை மாதிரியே இருக்கிற ஒன்று. லைக் ஸோ எந்த சீசனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெய்னி சீசன். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ப்ரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நான் வந்து ஷார்ட்டான சீசன் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான சீசன். நான் யார்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்ப்ரிங். எவ்ரி ஒன் லைக்ஸ் ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட் ஒன், ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். ஸோ நான் வந்து உன்னோட கார்டனை ஒரு ஸ்வீட்டாக ஸ்மெல் பண்ண வைப்பேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ளவர்ஸ், எல்லா ஃப்ளவர்ஸுமே ப்ளூம் ஆகும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்ப்ரிங். ஃபிஃப்த் ஒன், லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ. ஸோ நான் என்னோட சீசன் இருக்கும்போது என்னது இருக்கிற இலை எல்லாமே விழுந்துடும். ஸோ இலையுதிர் காலம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆட்டம். Next, read and understand. Read the lines and answer the question given below. First one, does the poet welcome the summer? How do you know? ஸோ அந்த poet வந்து சம்மரை வெல்கம் பண்ணுறாரா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி poet does not welcome the summer because it comes with flame or fire. ஸோ அந்த poet வந்து சம்மரை வெல்கம் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்ல, ஒரு தீயோடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் லைன் டெல்ஸ் யூ தட் தேர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர். ஸோ எந்த லைன் வந்து சம்மர் சீசனில் மழையே இல்லை அப்படிங்கிறத சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த லைன் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் டெல்ஸ் அஸ் தட் தேர் இஸ் நோ ரெயின் இன் சம்மர். ஸோ எந்த மாதிரியான லைன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் அப்படிங்கிற லைன் தான் வந்து சம்மர் சீசனில் மழை இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், செகண்டில் ஏ, ஹவு டஸ் தி poet டிஸ்கிரைப் தி ஸ்ப்ரிங் சீசன். ஸோ poet வந்து ஸ்ப்ரிங் சீசனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி poet டிஸ்கிரைப்ஸ் தி ஸ்ப்ரிங் சீசன் ஆஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ அந்த poet வந்து ஸ்ப்ரிங் சீசன் என்னன்னு சொல்கிறாரு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், which line tells you that the garden is fresh. ஸோ எந்த லைன் வந்து இந்த கார்டன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் when you can smell the grass tells us that the garden is fresh. ஸோ when you can smell grass அப்படிங்கிற லைன் தான் வந்து என்ன சொல்லுது, கார்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், who does you refer to. you அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் you refer to the viewer. ஸோ you அப்படிங்கிறது வந்து வியூவரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டில் ஏ, ஹவ் இஸ் ஆட்டம் இன் இந்தியா. ஸோ ஆட்டம் சீசன் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இன் இந்தியா நோ ஒன் கேன் டிஸ்டிங்விஷ் தி ஆட்டம் சீசன். ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் ஆட்டம் சீசனை வந்து டிஸ்டிங்விஷ் தனியாக பிரித்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கம்பேர் தி இங்கிலீஷ் ஆட்டம் வித் இந்தியன் ஆட்டம். ஸோ இங்கிலீஷ் ஆட்டம், ஸோ இங்கிலீஷ் லேண்டில் இருக்க ஆட்டம் சீசனையும் இந்தியன் லேண்டில் இருக்க ஆட்டம் சீசனையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் இஸ் இந்தியன் ஆட்டம் whenever the leaves fall down. In English autumn, leaves become red, yellow and brown before they fall down. ஸோ இந்தியன் ஆட்டமில் வந்து லீவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அதே இங்கிலீஷ் ஆட்டம் அப்படிங்கும்போது லீவ்ஸ் வந்து ரெட் ஆர் எல்லோ கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் மாறி அதுக்கப்புறம் விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி போயம் அண்ட் ரைட் தெம் இன் அ டேபிள். ஸோ ஸ்டான்ஸா 1ல் வந்து ரைமிங் வேர்ட் கம்ஸ், ஸ்மைல்ஸ். ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்டில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸ்டான்ஸா 2ல் வந்து ரோட்ஸ், டோட்ஸ். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஸ்வீட், சீட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன் அண்ட் ரைட் தெம் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது. தமிழில் மோனை எதுகைன்னு சொல்லுவாங்களே, மோனை தான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது தான் அலிட்ரேஷன் சொல்லுவாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் in a blaze of heat with sunny smiles. இந்த லைனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிற வேர்ட்ஸ் வந்து sunny smiles. ஸோ அந்த ரெண்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் to muddy roads, monsoons and mangoes. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது muddy, monsoons, mangoes. இதில் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் mm சேமாக இருக்குது. தேர்ட் ஒனில் spring is pretty but short and sweet. ஸோ spring, short, sweet. எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. So the answer spring, sweet, short. Next, work in pairs, find answer for the questions and share in the class. So answer find பண்ணி classல share பண்ண சொல்லியிருக்காங்க. First question, name the seasons mentioned in the poem. So இந்த poemல mention பண்ணியிருக்க seasonsோட name கேட்டிருக்காங்க. So the answer is the seasons mentioned in the poem are summer, rainy, spring and autumn. ஸோ சம்மர், ரெய்னி, ஸ்ப்ரிங், ஆட்டம் வந்து இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், வாட் டஸ் தி சம்மர் பிரிங்ஸ். சம்மர் வந்து என்ன எடுத்துகிட்டு வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சம்மர் பிரிங்ஸ் ஹீட் அண்ட் டஸ்ட். ஸோ ஹீட் அண்ட் டஸ்ட்டை தான் சம்மர் எடுத்துகிட்டு வரும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின். ஸோ இதில் எந்த வேர்ட் ரெயினை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த வேர்ட் மான்சூன் ரெஃபர்ஸ் டு ரெயின். ஸோ மான்சூன் அப்படிங்கிற வேர்ட் தான் ரெயினை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், why does the poet say the spring is pretty. ஏன் poet வந்து spring is pretty அப்படின்னு சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், ஸோ let me go little up. ஸோ தி ஆன்சர், fourth answer is the spring is pretty because we find trees with green leaves and sweet smelling grass all over. ஸோ ஸ்ப்ரிங் டைமில் வந்து ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் க்ரீன் லீவ்ஸோட, ப்ளஸ் ஒரு பசுமையான புல்வெளியை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம பொயட் ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஃப்த் ஒன், வென் இஸ் இட் ஆட்டம் இன் இண்டியா. வை டஸ் தி பொயட் சே திஸ். இஸ் தேர் அன் ஆட்டம் சீசன் இன் இண்டியா. ஸோ ஆட்டம் சீசன் வந்து இந்தியாவில் எப்போ இருக்கும், ஏன் வந்து பொயட் இந்தியாவில் இருக்கிறது நிஜமாகவே ஆட்டம் சீசன் தானா அப்படின்னு கேட்குறாரு, கொஸ்டின் பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வென் த லீவ்ஸ் ஃபால் டவுன் இட் இஸ் ஆட்டம் இன் இண்டியா. ஸோ இலைகள் இலை உதிரும்போது அதை ஆட்டம் சீசன்னு சொல்லுவோம். த பொயட் சேஸ் திஸ் பிகாஸ் இன் இண்டியா லீவ்ஸ் ரேர்லி சேஞ்ச் கலர்ஸ். ஒன்லி வென் த ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் we know that it is autumn in India. Yes, there is an autumn season in India during the months of September, October and November. So September, October, November சீசனில் வந்து ஆட்டம் சீசன் இருக்கும். ஆனால் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து தன்னோட கலரை சேஞ்ச் பண்ணிக்காது. சேம் க்ரீன் இருக்குன்னா சேம் லைக் அப்படியே விழுந்துடும். பட் சம் அதர் கண்ட்ரியில் வந்து லைக் ரெட்டிஷ் கலராகவோ எல்லோயிஷ் கலராகவோ ப்ரௌன் கலராகவோ சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் விழுகும். But not in India. Next, supplementary, a childhood in Malabar. So next, identify the character or speaker. So character identify பண்ண சொல்லியிருக்காங்க. First one, why isn't the snake coming. ஸோ ஏன் அந்த ஸ்னேக் வரல அப்படின்னு யார் கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஆத்தர். ஸோ யார், கமலாதாஸ். ஸோ ஆத்தர் வந்து கமலாதாஸ். செகண்ட் ஒன், ஐ வண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன். ஸோ இது ஒரு வேளை சைக்ளோனாக இருக்குமோ, புயலாக இருக்குமோ அப்படின்னு யார் சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அம்மம்மா தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் டு see குட்டி உப்பு. ஸோ நான் குட்டி ஒப்புவை பார்க்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மாலதி குட்டி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வில் த ஹவுஸ் கொலாப்ஸ். ஸோ வீடு ஒரு வேளை இடிஞ்சு போயிருமோ அப்படின்னு யார் சொல்கிறது. ஸோ தி ஆன்சர் இஸ் முத்தஸ்ஸி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இஸ் ஷீ கிரேசி. ஸோ அவள் என்ன கிரேசியா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் முத்தஸ்ஸி. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட், droplets ஆஃப் ரெயின் glimmered on அம்மம்மாஸ் ஃபேஸ். ஸோ அந்த மலை துளிகள் வந்து அம்மம்மாவோட ஃபேஸில் வந்து மின்னுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம ட்ரூ போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன்,
மாலதி குட்டி வாண்டட் டு see குட்டி ஒப்பு. ஸோ மாலதி குட்டி வந்து குட்டி ஒப்புவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், அம்மாயி கம்ஃபர்டட் மாலதி குட்டி வென் ஷீ சாப்ட். ஸோ மாலதி குட்டி அழுகும்போது அம்மாயி வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், தி கோகனட் பாம் கிராஷ் டவுன் டியூ டு ஹெவி ரெயின். ஸோ அந்த கோகனட் பாம் வந்து கோகனட் ட்ரீ அந்த கன்று வந்து கீழே விழுந்துச்சு. எதனால்? பயங்கரமாக மழை பெஞ்சதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. C. Choose the correct answer and write it in the blank. First question, Meenakshi Edathi was a dash relative of the Ambalathil family. So Ambalathil family க்கு மீனாட்சி எடத்தி வந்து எப்படியான ரிலேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவங்க தூரத்து சொந்தம். நெக்ஸ்ட் ஒன், we suddenly heard the sound of the rain from the dash like a roar. ஸோ லைக் ஒரு சிங்கம் கரிசிக்கிற மாதிரியான மழை சவுண்டு வந்துச்சு. எந்த சைடில் இருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சவுத் வெஸ்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தி டேஷ் வித் 4 pillars began to overflow. ஸோ 4 பில்லர்ஸோடு இருக்கிற எது வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சென்ட்ரல் ஹால். ஃபோர்த் ஒன், டேஷ் அரைவ்ட் drenched டு தி ஸ்கின். ஸோ யார் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அம்மாயி. ஃபிஃப்த் ஒன், தேர் வாஸ் நீ டீப் வாட்டர் இன் தி டேஷ். ஸோ எங்கே வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கோர்ட்யார்ட். ஸோ கோர்ட்யார்டில் வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், rearrange the following jumbled sentence in the correct order. ஸோ jumbled sentence வந்து கரெக்ட் ஆர்டரில் ஸ்டோரி பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க அரேஞ்ச் பண்ணல. ஸோ லெட் மீ ரீட் இட். மீனாட்சி எடத்தி வாஸ் அ டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு உமன். ஸோ மீனாட்சி எடத்தி அப்படிங்கிறவங்க ஒரு டார்க் ஸ்கின்டு மிடில் ஏஜ்டான உமன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து, வித்தவுட் மீனாட்சி எடத்தி Ambalathil family could not have existed happily for a single day. ஸோ மீனாட்சி எடத்தி இல்லாமல் அம்பலத்தேல் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருந்திருக்காது, ஒரு நாள் கூட ஹாப்பியாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ஒன், த wind tore through the coconut palms in the southern compound. ஸோ அந்த விண்டு வந்து பனை இலைகளுக்கு நடுவில் வந்து பூந்து வந்துச்சு சதன் காம்பவுண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், த ட்ரை லீவ்ஸ் தட் ஹேட் கலெக்டட் அரவுண்ட் தி பாண்ட் ஸ்வர்ல்ட் அப்வர்ட்ஸ். ஸோ அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சுழன்று மேலே போச்சுல்ல, அதான் ஃபோர்த் ஒன். த லாஸ்ட், பிரான்ச்சஸ் ஷூக் அண்ட் தி சீட் ஆஃப் தி ஸ்விங் ஃபெல் டவுன் ஃப்ரம் தி இளஞ்சி ட்ரீ. ஸோ இளஞ்சி ட்ரீலேருந்து இருந்த ஸ்விங் வந்து கீழே விழுந்துருச்சு. எதனால்? பிரான்ச் எல்லாம் ஆடுனதுனால. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன். ஸோ த ஆர்டர் 4, 5, 3, 1, 2. நெக்ஸ்ட், ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஐடென்டிஃபை தி பர்சன் அண்ட் ரைட் அ கேரக்டர் ஸ்கெட்ச் அபவுட் ஹர். ஸோ இதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சனை கண்டுபிடிச்சி அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்ச் எழுத சொல்லியிருக்காங்க இன் ஒன் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், who was the important person in the Ambalathil family. ஸோ அம்பலத்தேல் ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மீனாட்சி எடத்தி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி அம்பலத்தேல் ஃபேமிலி. ஸோ அம்பலத்தேல் ஃபேமிலியில் மீனாட்சி எடத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். செகண்ட் ஒன், why was she considered an important person. அவளை ஏன் இம்பார்ட்டன்ட் பர்சன்னு சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் she considered an important person because the family of Ambalathil could not have existed happily even for a single day without மீனாட்சி எடத்தி. ஸோ மீனாட்சி எடத்தி இல்லாமல் அம்பலத்தேல் ஃபேமிலி ஒரு நாள் கூட ஹாப்பியாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஹவு டிட் ஷீ ஸ்பெண்ட் ஹர் டைம். அவளோட டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ்
She spent her time rushing around the house and compound, never stopping to rest. Her face constantly wore an expression that asked for forgiveness. She had certain trivial duties to perform. ஸோ அவங்க டைம் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் ஸோ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் ஓடியே ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 5 minutes கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கல. ஸோ லைட் ஒரு ஃபர்கிவ்னஸ் மன்னிப்புக்கா அவங்க எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு சடனாக சில பல டியூட்டிஸ் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 4th one, டிஸ்கிரைப் ஹர் அப்பியரன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ். அவங்களோட அப்பியரன்ஸையும் குவாலிட்டியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மீனாட்சி எடத்தி வாஸ் அ டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்டு உமன். ஷி வாஸ் புவர், ஸோ ஷி வாஸ் டிபெண்ட் ஆன் their generosity, but she was ever busy and never stopped. ஸோ மீனாட்சி எடத்தி ஒரு டார்க் ஸ்கின்னான மிடில் ஏஜ்டு உமன். ஸோ அவங்க புவர், அதனால் அம்பலத்தேல் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க பிஸியாக இருந்தாங்க, எப்போவும் ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணல. த லாஸ்ட் ஒன், ஹவு வுட் த டேஸ் பி வித்தவுட் ஹர். ஸோ அம்பலத்தேல் ஃபேமிலியில் மீனாட்சி எடத்தி இல்லாத நாள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஃபேமிலி ஆஃப் அம்பலத்தேல் could not have existed happily for a single day without மீனாட்சி எடத்தி. ஸோ ஒரு நாள் கூட அவங்க இல்லாத நாள் கண்டிப்பாக ஹாப்பியாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரக்டர் ஸ்கெட்சில் நீங்கள் 5 points-உம் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், மேக் எ ஃபேக்ட் ஃபைல் ஆன் ஹவு டு வி யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் இன் அவர் டே டு டே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ரிசோர்ஸஸ் மீன்ஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி. ஸோ இந்த 3 எனர்ஜியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், சோலார் எனர்ஜி. த ஆன்சர், டு ஹெல்ப் பவர் யுவர் ஹோம் ஆர் பிஸ்னஸ். ஸோ நம்மளோட வீட்லேயோ இல்லது பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ பவர் கிடைக்கிறதுக்காக நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜியை இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரைண்டிங் கிரெயின் ஆர் பம்பிங் வாட்டர். ஸோ இதை நம்ம தானியங்களை அரைக்கிறதுக்காகவும் வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஹைட்ரோ எனர்ஜி. ஹைட்ரோ எனர்ஜி யூஸ்டு ஃபார் ஆல் பர்பஸ், எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், கனெக்டிங் டு ஷெல்ஃப். ஃபில் இன் தி டேபிள் கிவன் பிலோ. ஸோ இந்த டேபிள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், சீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மந்த், அது எந்தெந்த மந்தில் இருக்கும். நெக்ஸ்ட், க்ளோத் ஐ வியர். ஸோ அந்த டைமில் என்ன க்ளோத் வியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஃபுட் ஐ ஈட் ஆர் ட்ரிங்க். ஸோ என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ் ஐ டூ. ஸோ என்ன செய்வோம். ஃபெஸ்டிவல்ஸ் ஐ செலிப்ரேட். ஸோ என்ன ஃபெஸ்டிவலெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன் சம்மர் கொடுத்துருக்காங்க. சம்மர் மந்த் மார்ச் டு மே. க்ளோத்ஸ் ஐ வியர். ஸோ என்ன க்ளோத்தெல்லாம் வியர் பண்ணுவோம். காட்டன் க்ளோத். அப்போ தான் சம்மரில் கொஞ்சம் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட், ஃபுட் ஐ ஈட்டில் லைட் ஃபுட் தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ் ஐ டூ. ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் செய்வோம். வாக்கிங், டேக்கிங் ஜூஸ். ஸோ வாக்கிங் பண்ணுவோம், இல்லை ஜூஸ் அதிகமாக சாப்பிடுவோம் டியூ டு சம்மர்னால். ஃபெஸ்டிவல்ஸ் லோக்கல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மான்சூன் சீசன். ரெய்னி சீசனில் என்ன பண்ணுவோம். ஸோ மந்த்ஸ் செப்டம்பர் டு நவம்பர் ரெய்னி சீசன், தட் இஸ் டு சே மான்சூன் சீசன். க்ளோத்ஸ் திக் க்ளோத்ஸ், கொஞ்சம் கெட்டியான க்ளோத்ஸ் வியர் பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்ல, அவுட் சைடு ரொம்ப கூலாக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபுட் ஐ ஈட் ஹார்ட் டயட். ஸோ ஹார்டு டயட் தான் சாப்பிடுவோம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது தான் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ் ஐ டூ. ஸோ என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். வாக் இன் த மார்னிங். ஃபெஸ்டிவல்ஸ் ஐ செலிப்ரேட் விநாயகர் ஃபெஸ்டிவல், திவாலி செலிப்ரேட் பண்ணுவோம் மான்சூனில். நெக்ஸ்ட், வின்டர் மந்த்ஸ் நவம்பர் டு ஜான்வரி. க்ளோத்ஸ் ஐ வியர் உலன் க்ளோத்ஸ். ஸோ வின்டர் டைமில் ரொம்ப குளிராக இருக்கும்ல, ஸோ நம்ம கண்டிப்பாக உலன் க்ளோத்ஸாக வியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஃபுட் ஐ ஈட் நான் வெஜிடேரியன் ஆர் நியூட்ரியஸ் ஃபுட். ஸோ மேபி நான்வெஜ் சாப்பிடுவேன், இல்லையா ரொம்ப நல்ல நியூட்ரியஸான ஃபுட்டு சாப்பிடுவேன். ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஐ டூ இன்சைட், மோஸ்ட் டைம் ரிமைன் அட் ஹோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டிலே இருப்போம், பிகாஸ் கிளைமேட் ரொம்ப சில்லிங்காக இருக்கும்ல.
சம்டைம்ஸ் இட் வில் பி ஃப்ரீசிங். நோ ஃபெஸ்டிவல்ஸ் ஐ செலிப்ரேட். ஸோ என்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்? பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆட்டம் சீசன் செப்டம்பர் டு நவம்பர். ஸோ செப்டம்பர் டு நவம்பரில் இருக்கிறது ஆட்டம் சீசன். க்ளோஸ் ஐ வியர் காட்டன் க்ளோஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சம்மருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கனால நம்ம காட்டன் க்ளோஸாக வியர் பண்ணுவோம். ஃபுட் ஐ ஈட் ஆல் டைப். ஸோ எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா டைஜஷன் ஆகும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஐ டூ, we can do all the activities. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ஸ். ஃபெஸ்டிவல் ஐ செலிப்ரேட் நவராத்திரி, தசரா. ஸோ இந்த டைமில் நவராத்திரியும் தசராவும் செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், டியூரிங் வின்டர் சீசன் மெனி ஆஃப் அஸ் fall sick and suffer from cold, cough and fever. Put a tick for the things you will do to keep fit. ஸோ நம்ம வின்டர் சீசனில் நிறையா பேர்த்துக்கு கோல்டு, கஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களை நீங்கள் ஃபிட்டாக வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரிங்க் கோல்டு வாட்டர். ஸோ வின்டர் டைமில் கோல்டு வாட்டர் குடிக்கலாமா? நோ. ஸோ க்ராஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஈட் ஹோம் குக்டு ஃபுட். ஸோ வீட்டில் சமைச்ச ஃபுட்டு சாப்பிட்ணும், தட்ஸ் கரெக்ட், நம்ம டிக் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன், ஐ வில் விசிட் தி டாக்டர். ஸோ ஃபீவரோ கோல்டோ இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் விசிட் பண்ணுவோம், தட்ஸ் கரெக்ட், டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நெவர் வாஷ் மை ஹேண்ட்ஸ். கையை கழுவவே மாட்டேன், ஸோ தட் தவறு, ஸோ க்ராஸ் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன், ஐ வில் டேக் மெடிசன் அண்ட் ரெஸ்ட். ஸோ டேப்லெட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் கரெக்ட், டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டிக் தி கரெக்ட் வேர்ட் ஃபார் தி கிவன் ஐக்கான். ஸோ அந்த ஐக்கானுக்கான கரெக்டான வேர்டை இது பண்ண சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஸோ ரெய்னி டிக் பண்ணிக்கிறோம். இட் இஸ் நாட் கிளவுட், ரெய்னி டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து சூரியன் இருக்குது, ஸோ இட் இஸ் சன்னி, சன்னி டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், லைக் காற்றடிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ தி ஆன்சர் இஸ் விண்டி. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இடி இடிக்கிற மாதிரி அந்த மின்னல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸோ இடி இடித்து மழை பெய்யுது, ஸோ அது மின்னல் சிம்பிள் தானே, ஸோ லைட்னிங் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ரெயின்போ, ரெயின்போவை டிக் பண்ணிக்கிறோம். ரிலேட் தி சென்டென்சஸ் வித் வெதர், கிளைமேட், சீசன் அண்ட் ரைட் தி சூட்டபிள் வேர்ட் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ வெதர், கிளைமேட், சீசன், ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் ஃபோர்காஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அண்ட் நேவிகேட்டர்ஸ். ஸோ கடலில் பயணம் படுறவங்களுக்கும் ஃபிஷர்மேன் மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதோட முன்னறிவிப்பு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வெதர். செகண்ட் ஒன், தி டேஷ் ஆஃப் அ பிளேஸ் இஸ் பெர்மனெண்ட் இன் நேச்சர். ஸோ ஒரு இடத்தோட எது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், ஸோ எது வந்து பர்மனெண்ட்டானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெதரா, கிளைமேட்டா, சீசனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கிளைமேட். தேர்ட் ஒன், இந்தியா ஹேஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் டேஷ். ஸோ இந்தியாவில் வந்து எப்படியான மான்சூன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மான்சூன் அப்படிங்கிறது சீசன், ஸோ தி ஆன்சர் இஸ் சீசன். ஃபோர்த் ஒன், ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர் ஆர் தி 4 டேஷ். ஸோ இது எல்லாமே 4 சீசன்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் சீசன். நெக்ஸ்ட் ஒன், குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் தி வேர்ல்ட்ஸ் டேஷ். ஸோ குளோபல் வார்மிங், ஸோ உலகம் வந்து வெப்பமயமாகிறதுக்கு எதோட மாற்றம் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வெதர். நெக்ஸ்ட் ஒன், சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஹெல்ப் அஸ் ப்ரெடிக்ட் டுமாரோஸ் டேஷ். ஸோ சேட்டலைட் ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு எதை ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கிளைமேட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ப்ரிங் இஸ் மை ஃபேவரட் டேஷ். ஸோ ஸ்ப்ரிங் வந்து என்னோட ஃபேவரட் சீசன். ஸ்ப்ரிங் ஒரு சீசன், ஸோ தி ஆன்சர் இஸ் சீசன்.